பவித்ரா மார்னிங் ஓகே தங்கம் லைன்ல இரு, இங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. ஐயோ கடவுளே. பவித்ரா மார்னிங் ஓகே பவித்ரா. எதுக்கு இது? இது வந்து டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்காக. பாசிட்டிவ் டே. என்னது? லவ் லெட்டர். ஃபன் டே. ஹேர் நல்லா இருக்கு ஆக்சுவலா, அதுக்காக தான் இன்னைக்கு. Thank you. ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம், நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி. சாங்லாம் பாட மாட்டியா நீ இதுக்கு? என்ன பாட்டு பாடுறது? இல்ல இது வரைக்கும் போதுங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. இது வரைக்கும் போதுங்க. வந்து காதல் ஏய் ஆமா, என் கூட ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போடு. உனக்கு காதல பிரிக்கிறதுக்கு வேலை வந்துருச்சு. ஏய் இன்னும் சேரவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க. நான் கொடுத்ததுக்கு வெறும் அது மட்டும் வாங்கிட்டேன். சும்மா விளையாடிட்டு இருக்க. என் கூட வந்து ஒரு 2 ஸ்டெப் போடு. நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? பவித்ராவா ஏய் டான்ஸ்ல ஆட வர. வா ஒரு 2 ஸ்டெப் மட்டும். இப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க எல்லா கல்யாண வீட்லயும். நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கியே. இங்க வருங்க. ஏய் பவித்ரா டான்ஸ் ஆட போறோம் गाइस. இப்போ 2 ஸ்டெப் நல்லா 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஃபன்னா ஏதாவது ஆடுங்க. ஃபன்னாதா? ஃபன்னா ஏதாவது பாடுங்க. இட்ஸ் a fun ரா. ஃபன் த்ரில்லரா. மச்சான் பவித்ராக்கு எனக்கு ஏதாவது சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறா. அத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. கண்ணுக்குள்ள வேணும் நான் மூடி திறக்கும். இந்த பாட்டுக்கு என்னால ஆட முடியாது. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க? அப்புறம் என்ன? கோவப்படாத. அனபல் பேய் வரா, அன்பு குட்டி தாய் வரா. முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. உனக்கா ஏன்ஸ்ல வந்து நின்னுங்கற நீ நான். ஆமாடா பாட்டு பண்ண தங்கச்சி பாட்டு வர, அதான் வர்ஷினிக்கு போயிட்டேன் நானு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. சார் சாங் பண்ணா ஒரு மாதிரி ஆடிடுவியா? இல்ல இல்ல ரொமான்டிக்கான ட்ரெயின் சாங் போனா மட்டும். என்னடா அப்படி பண்ற? நான் ஹெல்ப் பண்ணனடா வந்தேன். இது காதலிக்கு ராத்திரி மேல் காதலே. அசிங்கமா கேப்பேன். ரொம்ப பச்சையா இருக்கும். சரி இப்போ என்னன்னா இதுக்கு மேல நல்ல வராது தம்பி. இல்ல சார், இதுக்கு மேல எந்த பேசினாலும் எனக்கு இப்படிதான் வரும் பதில். இல்ல இல்ல நம்ம இல்ல போறேன்றே வாய மூடு. இல்ல கொஞ்சம் கனவுக்கு பாவி மேலே காதலே. பாவிக்கு தான் வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. ராணவ மேலே காண்டுதே. ஏய் சாரி சாரி சாரி. ஏய் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க பாட்டு பாடினா பாட்டு மட்டும் பாடணும் விஷால். தேவையில்லாம பேசக்கூடாது. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. அவன் என்கரேஜ் பண்ணனா அவனை வச்சு பாடு, ஏன் பேரே இழுக்காத. தவளை மாதிரி குதிச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிடடா. சோ பிக் பாஸ் இவங்களோட பூங்காதான்ப்பா. பிக் பாஸ் இவங்களோட பூங்காதான்ப்பா. இது ஏடா நீ அறிவிட போயில கிறுக்கு மெண்டல் போயில நீங்களா. நீங்க பண்ண வரைக்கும் போதும். நல்ல சாங்கா பாடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. டான்ஸ் போட்டா ரெடி. படே டங்கு டங்கு பண்ணி போயில போயே. அவ ஒரு லூசி, நீ ஒரு கிறுக்கே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.